செட்டி, ஏன் ஒரு மாதிரி இருக்கு? நான் கோச்சுக்கிட்டேன்னு வருத்தப்படுறியா? என்ன திட்டிருக்கலாம் சார், அது வருத்தப்பட மாட்டேன். அடிச்சிருக்கலாம். காதல நீங்க ரொம்ப கேவலமா பேசிட்டீங்க சார். யூ மேட் மீ அன்ஹாப்பி. ஐ அம் சாரி அபவுட் இட். என்ன பெருமாள் சௌக்கியமா? ஏதோ உங்க தயவுனால சௌக்கியமா இருக்கணுங்க. பெருமாளுக்கு இன்னைக்கு பிறந்த நாளா, என் கையால கோடி வச்சு வாங்கி கட்டிக்கணும்னு ஆசைப்பட்டேன். பலே, அப்ப நான் வர்றேனுங்க. மாசத்துக்கு ஒரு முறை அம்மாவும் பிள்ளையும் சந்திக்கிறீங்க, பேசுறதுக்கு எவ்வளவோ இருக்கும். அம்மா வர்றம்மா. பாப்பா குட் சொல்லம்மா. அம்மா, போன தடவை நான் வந்தப்பவே ரொம்ப குளிரா இருக்குன்னு சொன்னீங்க. எனக்காக ஒரு காஷ்மீர் ஷால் வாங்கி வந்திருக்கேன்பா. எனக்கு எதுக்கப்பா இதெல்லாம் ரொம்ப ஆடம்பரமா இருக்கு. இருக்கட்டுமே, நீ ப்ரொஃபசர் கிருஷ்ணனுடைய தாயாருமா. முத்த பெத்தெடுத்தாலும் சிப்பி சிப்பிதானப்பா. அம்மா, உலகம் சிப்பியை விட முத்த அதிகமா மதிக்கலாம். ஆனா அந்த முத்துக்கு தாம்மா தெரியும் சிப்பியினுடைய பெருமை. நீ பெரிய ப்ரொஃபசர், உங்ககிட்ட பேச முடியுமா? இந்தாம்மா சம்பளம். என்னப்பா காலையே பாக்குற? அம்மா, நபிகள் நாயகம் சொல்லியிருக்கார், சொர்க்கம் உன் தாயின் பாதத்துலதான் இருக்கு. அதைத்தான் பார்த்துட்டு இந்தாப்பா, இது செலவுக்கு வச்சிரு. 300 ரூபாய் இருக்கு, 200 போதும். எல்லா விஷயத்திலயும் உன்னை பார்க்க எனக்கு பெருமையாத்தான் இருக்கு. ஆனா ஒரு விஷயத்துல தாண்டா உன் பிடிவாதத்தை விட மாட்டேங்கிற. என்னம்மா? கோமதியை எத்தனை நாளைக்குடா நான் கட்டி காக்க முடியும்? என்னம்மா இப்படி சொல்ற? எங்க அக்கா பொண்ணை பத்தி எனக்கு அக்கறை கிடையாது. நீ பேசாம கூடிய சீக்கிரம் நல்ல பையனா பார்த்து கோமதிக்கு கல்யாணம் செஞ்சு வச்சேன். என்னடா சொல்ற? கோமதியை வேற இடத்துல கட்டி கொடுக்க போறியா? உனக்காகவே வளர்ந்து வர்ற மொரமாமன் நீதான் அவளை கட்டிக்கணும். நானா? எனக்கு கல்யாணமா? What is this? நான் இந்த ஆயுசு பூரா பிரம்மச்சாரியா இருந்து என்னுடைய கல்லூரிக்காகவும் என்னுடைய மாணவர்களுக்காகவும் உழைக்க போறேம்மா. அதுதான் என்னுடைய லட்சியம். லட்சியமா? லட்சியம் ரொம்ப நல்லா இருக்குடா. நீ மேல்நாடு வரைக்கும் போய் படிச்சது யாருடைய பணம்? உங்க அக்கா பணம், கோமதியினுடைய அம்மா பணம். அவளுக்கு துரோகம் செய்கிறதா உன்னுடைய லட்சியம்? பாவம், அந்த தாய் இல்லாத பொண்ணு சதா உன்னையே நினைச்சு கண்ணீர் சிந்திக்கிட்டு இருக்கா. கண்ணிரண்டும் மின்ன மின்ன, காலிரண்டும் பின்ன பின்ன. கண்ணிரண்டும் மின்ன மின்ன, காலிரண்டும் பின்ன பின்ன. பெண்ணழகு போவதெங்கே சொல்லம்மா, என் பித்தம் தீர மருந்தோடு சொல்லம்மா. கண்ணிரண்டும் மின்ன மின்ன, காலிரண்டும் பின்ன பின்ன. பெண்ணழகு போவதெங்கே சொல்லம்மா, என் பித்தம் தீர மருந்தோடு சொல்லம்மா. கட்டழகு துள்ள துள்ள காதல் கதை சொல்ல சொல்ல, பக்கம் பக்கம் வருவார் என்ன சொல்லையா, என் பார்வையிலே மருந்தொன்று இல்லையா. கட்டழகு துள்ள துள்ள காதல் கதை சொல்ல சொல்ல, பக்கம் பக்கம் வருவார் என்ன சொல்லையா, என் பார்வையிலே மருந்தொன்று இல்லையா. நெய் மணக்கும் கூந்தலுக்கு நீல மலர் வாங்கி வந்தேன். வாங்கி வந்த மலர்களிலே வண்டு வந்து மோதுதம்மா. தொட்டு தொட்டு பேசையிலே சொர்க்கமே தோன்றுதையா. பட்ட இடம் அத்தனையும் பனி போல் குளிருதையா. கண்ணிரண்டும் மின்ன மின்ன, காலிரண்டும் பின்ன பின்ன. பெண்ணழகு போவதெங்கே சொல்லம்மா, என் பித்தம் தீர மருந்தோடு சொல்லம்மா.
கைகளுக்கு வளையல்கள் வாங்கி வந்தேன், வாங்கி வந்து சூடி விட்டேன், தாங்கிக் கொள்ள நான் வரவா? சொன்ன மொழி கேட்டிருப்பேன், உன்னழகை பார்த்திருப்பேன், கண் திறந்து காத்திருப்பேன், உலகம் பார்த்திருப்பேன், சொன்ன மொழி கேட்டிருப்பேன், உன்னழகை பார்த்திருப்பேன், கண் திறந்து காத்திருப்பேன், இரவிலே உலகம் பார்த்திருப்பேன், உறவிலே. கோமதி, உன் மாமா அவர் நம் திருமணத்துக்கு ஒப்புக்கொள்ளுவாரா? அவர் எப்படிப்பட்டவர்? நான் அவரை எப்போது சந்திக்கலாம்? அவர் என்ன யோசிக்கிறாய்? ஒன்றுமில்லை. அவரை நீங்கள் பார்த்தால் மிகவும் ஆச்சரியப்படுவீர்கள். ரொம்ப நல்லவர். என் விருப்பத்துக்கு மாறாக எதுவுமே செய்ய மாட்டார். காலம் வரும்போது உங்களுக்கு அவரை அறிமுகப்படுத்துகிறேன். கோமதி, இருட்டுவதற்கு முன்னே ஊருக்கு போக வேண்டாமா? நீங்கள் என் அருகில் இருக்கும்போது இருட்டும் வருமா? Don't worry, my friend. You can sleep here. Sleep well. Don't make noise. Oh, உனக்கு இந்த பாஷை தெரியாதோ? ஆமா, உனக்கு நன்றிங்கிற பாஷையை தவிர வேற எதுவுமே தெரியாது. Good morning, sir. Sir, good morning. Good morning, Mr. Krishnan. Please be seated. Thank you. ரொம்ப ஒரீடா இருக்கீங்க போல இருக்க. என்ன சமாச்சாரம்? ஓ, nothing. நம்ம காலேஜ் மாணவர்கள் ராத்திரி வேளையில பெண்கள் ஹாஸ்டல்ல சுவரேறி குதிச்சு கலாட்டா பண்றாங்க. இதுக்கெல்லாம் ரிங் லீடர் இந்த சிட்டி பாபு தான். அப்படின்னு பெண்கள் ஹாஸ்டல் வார்டன் உங்ககிட்ட ரிப்போர்ட் பண்ணாங்களா? இல்ல மிஸ்டர் கிருஷ்ணன், அவங்களே ரிப்போர்ட் செய்தா நிலைமை இன்னும் மோசமாயிடுமேன்னு பயந்து மிஸ்டர் மணிகிட்ட சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. என்ன மிஸ்டர் கிருஷ்ணன் ஆஹாங்கிறீங்க? வேற என்ன சொல்றது மிஸ்டர் மணி? நம்ம மாணவர்கள் மேல இது மாதிரி அபாண்டமா ரிப்போர்ட் கொண்டுட்டு வர்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? அப்படி நடக்குது சார். சிட்டி பாபுவை கூப்பிட்டு விசாரிச்சு நீங்க தண்டனை கொடுக்கணும். எதுக்காக மிஸ்டர் மணி தண்டனை கொடுக்கணும்னு சொல்றீங்க? தவறு செய்யாத மாணவனை கூப்பிட்டு தண்டிச்சீங்கன்னா அவன் மேற்கொண்டு பல தவறுகளை செய்ய துணிஞ்சிடுவான். நம்ம காலேஜ் மாணவர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல சார். எனக்கு சிட்டி பாபுவை பத்தி நல்லா தெரியும். அவன் இந்த மாதிரி தவறெல்லாம் செய்ய துணிய மாட்டான். அப்போ நான் சொல்றது பொய்யா? நீங்க சொல்றது அத்தனையும் பொய்ன்னு சொல்ல வரல மிஸ்டர் மணி. உங்களுக்கு சிட்டி பாபு மேல ஏதோ தனிப்பட்ட விரோதம் இருக்கலாம், அதனால இப்படி பேசலாம். மாணவர்களும் ஆசிரியர்களும் ஒரே குடும்பம் மாதிரி. இதுல வெறுப்புக்கோ தனிப்பட்ட விரோதத்துக்கோ இடமே கிடையாது. That's all right, Mr. Krishnan. What shall I do now? நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டாம், அமைதியோட இருங்க. நானே போய் லேடிஸ் ஹாஸ்டல்ல விசாரிச்சுட்டு வர்றேன். அதுக்கப்புறம் என்ன செய்யலாங்கிறத பத்தி யோசிக்கலாம். சார், பெண்களை கண்டாலே நடுங்கிற இந்த பிரம்மச்சாரி பெண்கள் ஹாஸ்டலுக்கு போய் என்ன சார் சாதிப்பாரு? Enough, Mr. Mani. Mr. Krishnan is a man of character. அவர் சொன்னா கரெக்டா இருக்கும். You can go now. நம்ம ப்ரொஃபசர் உண்மையிலேயே ரொம்ப பெரிய மனுஷன். நம்மளை நேர்ல பார்க்கும்போது ரொம்ப கண்டிக்கிறாரு. நம்ம இல்லாத நேரத்துல நம்ம பத்தி ரொம்ப புகழ்ந்து பேசுறாரு. இங்க பாரு, இப்போ நான் டான்ஸ் ஆடிக்கிட்டே உங்ககிட்ட வருவேன். அப்போ லைட் அணையும், நான் உன்னை கட்டி பிடிப்பேன், வசனம் பேசுவேன். அப்போ நீ ஆமா கண்ணே அப்படின்னு சொல்லணும். என்ன ஐயா, என்ன வெக்கப்படுற? இது நாடகண்டியம்மா, நாடகம். ரெடி? 1 2.
ஏங்குகிறீர்களா? உள்ளங்கள் ஒன்றுபட்ட பின் ஒளி இருந்தால் என்ன, போனால் என்ன? ஏண்டி பேசாம இருக்க மக்கு? டைலாக் பேச. என்ன ஆட்டுகளா மாதிரி முடிக்கிறீங்க? நீங்களா பெண்களா? வெட்கமில்லை? ஆனிவர்சரி நாடகத்துக்காக ஒத்தியை பார்த்துட்டு இருந்தோம் சார். ஆமா சார். பெண்கள் ஹாஸ்டல்ல இப்படி கூத்தடிச்சா மாணவர்கள் ஏன் கலாட்டம் பண்ண மாட்டாங்க? பெண்கள் பெண்களா இருக்கணும், அப்பதான் மரியாதை கிடைக்கும். Behave yourself properly. மன்னிச்சுங்க சார். மன்னிப்பா? It can't be excused. ஏண்டி ராதா, அவர் பூரா வசனம் பேசி முடியற வரைக்கும் ஆம்பளைன்னு தெரியலையா உனக்கு? தெரியாம இருந்திருக்குமாடி, தெரிஞ்சுக்கிட்டே தான் பேசாம இருந்திருக்கா. போயும் போயும் உணர்ச்சியே இல்லாத இந்த பிரம்மச்சாரி பிரபுசரா வந்து மாட்டிக்கணும். ராதா, ரொம்ப ஊர்வசியே வந்தாலும் அவர்கிட்ட ஒண்ணும் நடக்காது. தெரியுமா? எறும்பு ஊற கல்லும் தேய். ஒரு பெண்ணு நினைச்சா முடியாதது உண்டா? பாத்துடுறேன். மனம், மல்லிகை மனம். மல்லிகைப்பூ நமது தோட்டத்திலும் இல்லை, நான் கடையிலும் வாங்கவில்லை. பிறகு எப்படி இங்கே மல்லிகை மனம்? மல்லிகை மல்லிகைச்சாரம் எப்படி என் பைக்குள் வந்தது? ஒருவேளை அந்த ராதா என்னை அணைத்த போது வந்திருக்குமோ? எப்படி என்னை அணைத்தாள்? கையை மெல்ல. மல்லிகைப்பூவே, அந்த பெண்ணின் தலையிலிருந்து வந்திருப்பதால் நீ ஒரு தூது பொருளாகிவிட்டாய். உனக்கு என் வீட்டில் இடம் கிடையாது. அம்மா, என் ராஜாத்தி எங்கன்னே பட்டிடும் போல இருக்கே. ராதா, உன்னை ஒரு தங்க சுரங்கமா நம்பிக்கிட்டு இருக்கிறேன். பசையுள்ள பெரிய இடத்துல உன்னை கட்டி கொடுத்துட்டேன்னா என் கனவெல்லாம் நிறைவேறிடும்மா. போமா, உனக்கு எப்ப பார்த்தாலும் கல்யாண பேச்சுதானா? பணம் இருந்தா மட்டும் போதுமாக்கும். பணம்னா என்னமோ கேவலமா பேசுறிய. 3 எழுத்து வார்த்தை தாண்டி பணம். ஆனா 33 கோடி தேவர்களெல்லாம் ஆட்டி படைக்கக்கூடிய சக்தி இருக்கு. ராதா, சின்ன பிள்ளையில இருந்து எனக்கு ஒரு ஆசை. இடுப்புல சாதி கொத்து, வாய் நிறைய வெத்தலை பாக்கு, பை நிறைய பணத்தோட கால் மேல கால் போட்டுக்கிட்டு ஜம்முன்னு வாழணும்னு ஆசைப்பட்டேன். அது எங்க அப்பங்காலத்துல நடக்கல. அவர் ஒரு கோயில் பண்டாரம். உங்க அப்பாவை கட்டிக்கிட்டதுக்கு அப்புறமாவது என் ஆசை நிறைவேறும்னு நினைச்சேன். அவரு என்னடான்னா, என்ன கட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் வாழ்க்கையை வெறுத்து இந்த வீட்டையும் கடனையும் வச்சுட்டு உன்னை என்னையும் அனாதை ஆக்கிட்டு போயிட்டார். ராதா, என் ஆசை நிறைவேறணும்னா உன்னை ஒரு கோடீஸ்வரனுக்கு கட்டி கொடுக்கணும். அதுக்காக தான் கடனோ உடனோ பட்டு உன்னை படிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறேன். நீ என்னத்துல மண்ணள்ளி போட்டுறாதடா கண்ணு. அக்கா, அவ கல்யாணத்தை பத்தி அவகிட்ட என்னக்கா கேள்வி? குதிரையை கேட்டா கடிவாளத்தை மாட்டுறாங்க. மாமா, எனக்கு இஷ்டம் இல்லாதவர் யாரா இருந்தாலும் நான் கட்டிக்க மாட்டேன். பாத்தியாடா தம்பி, படிக்க வச்சதுனால வந்த வனிய. அம்மான்னு நீ இருக்கிற, மாமான்னு நான் இருக்கிறேன். 2 பேரும் பார்த்து சொல்ற இடத்துல கழுத்தை நீட்ட வேண்டியதானே அவ கடமை. நேற்று மலர்ந்து மணவீசிய மலர் இன்று கருகிவிட்டது. மனிதனின் வாழ்க்கையும் இப்படித்தான். காரதேவனின் அணக்கரங்கள் பட்டு கருகிவிடுகிறது. நிரந்தரமாக நிலைத்து நிற்பது அவன் ஆற்றும் கடமை ஒன்றுதான். The path of duty is the way to glory. கடமையே வெற்றிக்கு வழி. மணி
கமே கமே சிடம் சிடம் உள்ள வரக்கூடாது. ராதா, புஸ்தகம் கீழே விழுந்தது கூட தெரியாம போறியே. சாரி சார். காதல் பிறந்த கதை. இந்த மாதிரி புஸ்தகம் எல்லாம் இனிமே படிக்க கூடாது தெரியுமா? அசிங்கமா இருக்கு.